إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுவின் பேரொருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இரவு தொடர் பயான் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நவீன இஸ்லாமிய குடும்பம் எதிர்நோக்கும் சவால்களும் தீர்வுகளும் என்ற தலைப்பிலே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் இன்று அலசி ஆராய இருக்கிறோம். சகோதரர் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இஸ்லாமிய குடும்பத்தை பொறுத்தளவில் பலதரப்பட்ட சவால்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நேற்றைய தினம் ஒரு இஸ்லாமிய குடும்பம் கல்வி நிலையில் எவ்வாறு தன்னுடைய குழந்தைகளை வைத்திருக்கிறது, அந்த குழந்தைகள் கல்வியை கற்கக்கூடிய நேரங்களில் எந்த அடிப்படையில் கல்வியை கற்கிறார்கள், இந்த சமுதாயத்தின் இலங்கை முஸ்லிம்களுடைய கல்வி நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை போன்ற தகவல்களை நாங்கள் பார்த்தோம். கல்வி நிலையில் இஸ்லாமிய சமுதாயம் பின்தங்கிய நிலையில் இருப்பதனால், மேலும் இந்த கல்விக்காக வேண்டி முஸ்லிம் சமுதாயத்தில் ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுவதனால் ஒரு இஸ்லாமிய குடும்பம் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கல்வித்துறையில் இன்னும் ஒரு தவறை நம் இஸ்லாமிய சமுதாயத்திலே பார்க்கிறோம். கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவிகள் தங்களுடைய பெற்றோர்களிடம் புதிதாக பல கோர்ஸ்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள். பெற்றோர்களுக்கு இவர்கள் என்ன பாடத்தை படிக்கப் போகிறார்கள், எதை சாதிக்கப் போகிறார்கள் என்ற தெளிவு இல்லாத நிலையில் பிள்ளைகளுடைய அந்த வேண்டுதலுக்கு இணங்க அவர்கள் அதற்காக வேண்டி பொருளாதாரத்தை செலவிடுகிறார்கள். ஒரு மாணவன் ஓலெவல் செய்யக்கூடிய நிலையில் இருப்பார். அவர் எந்த கோர்ஸை பற்றி பேசுவார் தெரியுமா? அவர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் செய்யணுமே, அந்த கோர்ஸை பற்றி பேசுவார். ஏனென்றால் பாடசாலைகளிலும் இவர்கள் போகின்ற டியூஷன் வகுப்புகளிலும் இந்த மாதிரி ஒரு மனநிலையை ஏற்படுத்துறாங்க. ஒருவர் ஓ லெவல் படிக்கிறார் என்று சொன்னா அதுதான் இலங்கையுடைய கல்வி நிலையில் ஒரு சாதாரண மட்டம், சாதாரண தரம். அந்த சாதாரண தர படிப்பில் அவர் எந்த அளவுக்கு சித்தி பெறுகிறாரோ அதை வைத்துதான் அவருடைய உயர்தர கல்வி எப்படியாக அமைய வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். ஆனா இவர் ஓ லெவல் இன்னும் எடுத்திருக்க மாட்டாரு. ஆனா பல கோர்ஸுகளுக்காக வேண்டி அப்ளிகேஷனை போட்டு அதற்கு பலாயிரக்கணக்கான காசுகளை செலவழித்து இந்த மாதிரி இந்த கோர்ஸுகளை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக நம் சமுதாயத்தில் பல மாணவ மாணவிகளை நாங்கள் பார்க்கிறோம். கோர்ஸுக்கு ஓ லெவல் செய்யறதுக்கு முன்னாலே செலவழிச்சு கிளாஸ் எல்லாம் போவாங்க. ஓ லெவல் ஃபெயிலா நிற்பாங்க. ஓ லெவல் ஃபெயிலு, அதுக்கு அடுத்ததா எதையுமே செய்ய முடியாது. ஏனென்றா யாருமே சிந்தித்து நான் என்னுடைய அடுத்த கட்ட கல்வியாக எதை செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து ஒரு தீர்மானத்தை எடுத்து அவர்கள் அதில் முடிவெடுப்பதில்லை. யாராவது ஒருத்தர் சொல்றதை கேட்கிறது. பாடசாலையில் சக மாணவ மாணவிகள் அவர்கள் கருத்து சொல்லுவாங்க. நாங்க இதெல்லாம் படிக்கிறோம், கம்ப்யூட்டர் படிக்கிறோம், இங்கிலீஷ் படிக்கிறோம். ஓ லெவல் செய்யக்கூடியவங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் போவாங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் அடிப்படையான கணினி சம்பந்தப்பட்ட எல்லா கல்விகளையும் பாடசாலைகளில் படித்துக் கொடுக்கிறார்கள். அடிப்படையானது. அவங்க ஒரு கல்லூரிக்கு போவாங்கன்னு சொன்னா அதுல அடிப்படையாக ஒரு கணினி சம்பந்தமாக எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறாங்க. இவங்க அட்வான்ஸா ஏதாவது படிக்கணும் என்று சொன்னா முதலாவது இலக்காக சாதாரண தர பரீட்சையை அவர்கள் இலக்காக வைத்து படித்து அதற்கு பிறகுதான் அவர்களுடைய எதிர்கால அந்த படிப்பு சம்பந்தமாக யோசிக்க வேண்டும். இதை செய்ய மாட்டேன்றாங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னு சொன்னா அதிகமானவர்கள் கற்கக்கூடிய பாடங்கள் எதுவாக இருக்கிறது,
தெரிவு செய்யக்கூடிய துறை எதுவாக இருக்குதுன்னு சொன்னா வட்டி தொடர்புடைய துறையாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால ஒரு மாணவர் படிச்சுட்டு முன்னுக்கு வர்றாரு, வந்த பிறகு தொடர்ச்சியாக அவருடைய உயர்கல்வியை மேற்கொள்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். காரணம், படிச்சு வந்த பிறகு அக்கவுண்டனா வர்றாரு. அக்கவுண்டனா வந்தவருக்கு அதுக்கு பிறகு கேள்வி கேட்கிறாங்க, வட்டி பொருளாதாரம், வட்டி கணக்கு பார்க்கறது கூடுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. கூடாதுன்னு சொன்ன உடனே அதுதானே படிச்சேன், இப்ப என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க. இப்ப என்ன செய்யறது? அப்ப ஒரு எதிர்காலத்துல ஒரு கல்வியை நாங்க ஒரு தீர்மானிக்கிறதா இருந்தா, எதை படிக்கணும் என்றதை தீர்மானிக்கிறதா இருந்தா மார்க் அடிப்படையில் சரியாக நாங்கள் திட்டமிட்டு எங்களுடைய கல்விகளை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். சிலவன் எப்படி பண்றான்டா, கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல நான் வந்து மேல் மட்டத்துக்கு போகணும்னு படிக்கிறான். எவ்வளவு கோர்ஸ் ஃபாலோ பண்ணுவான்டா, சர்டிபிகேட் இன் கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ் போவான், டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் போவான், ஹையர் டிப்ளமா போவான், அட்வான்ஸ் டிப்ளமா போவான். ஒரே மேட்டர் தான் படிப்பான் திருப்பி திருப்பி. பேர் வேற வேறையா பல இன்ஸ்டிடியூட் இன்னைக்கு நடத்துறான். அவன் காசு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அந்த யூனிவர்சிட்டியில கேரண்டிக்குது, இங்கிலாந்து யூனிவர்சிட்டியில கேரண்டிக்குது, ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு படிக்கலாம், இப்படி எல்லாம் விளம்பரம் போடுவான். இது எல்லாத்தையும் பார்த்து அவன் பேரை சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பான். ஏதாவது ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ராவா அட்வான்ஸா சேர்த்திருப்பானே தவிர அடிப்படை வந்து சாராம்சம் எதுவாக இருக்கும், அடிப்படை கல்வியா எதுவா இருக்கும் என்று சொன்னா ஒரே பாடத்தை தான் கற்றுக் கொடுப்பான். கம்ப்யூட்டர்ல என்ன சேஞ்ச் பண்றது? இவன் பேர் வித்தியாசப்படுத்தி ஒவ்வொரு கோர்ஸுகளை வந்து ஃபாலோ பண்றான். ஒரே கோர்ஸை பல வடிவத்தில் சர்டிபிகேட் அள்ளி வைக்கிறான். இன்டர்வியூக்கு போற நேரத்தில் இன்டர்வியூல சர்டிபிகேட் பார்த்து என்னடா முட்டாளா இருக்கிற, ஒரே கோர்ஸை பல இடத்துல என்ன போயிட்டு படிச்ச அப்படின்னு கேட்டு அதுல நீ வேலைக்கு தகுதி இல்லைன்னு தூக்கி ஒதுக்குவான். இவங்க நினைக்கிறது பல சர்டிபிகேட் எடுத்து போனா பாஸ் ஆக்கி எங்களுக்கு வந்து தொழிலை தந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அவன் பாப்பான், என்னடா ஒரே கோர்ஸை பல இடத்துல பண்ணிருக்கிறாய், நீ வந்து நேரத்தை வீணாக்குறவன், காசை வீணாக்குறவன், உனக்கிட்ட வந்து இங்க ஸ்டாஃபா வேலை செய்யறதுக்குரிய திறமையே இல்லைன்னு தூக்கி வீசிடுவான் சர்டிபிகேட். இவன் போயிட்டு சொல்றான், எவ்வளவு படிச்சிருக்கிற, என்ன செலக்ட் பண்ண மாட்டேன்றான். செலக்ஷன் உண்ட விருப்பத்துக்கு நடக்காது, நாங்க விரும்புற மாதிரி செலக்ஷன் நடக்காது. செலக்ஷன் எப்படி நடக்கும்? சரியா தெரிவு செய்யறானா, இவன் சரியா கால நேரத்தை பயன்படுத்தி கொள்றானா, வேஸ்ட் பண்றானா, எல்லாத்தையும் கவனிச்சுதான் அவன் தொழில் கொடுப்பான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். எனவே கல்வி என்று வந்தா சில பிள்ளைகள் இருப்பாங்க, எங்கட மக ஒரு யாராவது ஒரு எங்கட பிள்ளைண்டு வைப்போமே, ஒரு பிள்ளை எடுத்து அந்த பிள்ளை வந்து சரியா படிக்காதன்னு நல்லா விளங்குது வாப்பாக்கு, அல்லது மகன் படிக்க மாட்டான்னு நல்லா விளங்குது வாப்பாக்கு. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, ஓ லெவலுக்கே சாதாரணமா தான் பாஸ் ஆகிப்பாங்க. இவங்க வந்து ஏ லெவல் சயின்ஸ் படிக்க வைப்பாங்க. சரியாகுமா? ஓ லெவலுக்கு C3 S1 எடுப்பாங்க. எடுத்து இந்த ரிசல்ட்டை வச்சு ஏ லெவலுக்கு பயோ சயின்ஸ் அனுப்புவாங்க. என்ன நடக்கும்? அடுத்தபடியாக ஏ லெவல் செய்யறதோடையே வீட்டுக்காவி இருக்கணும் என்றது முடிவாகிரும். அப்ப தெரிவு செய்யணும், செலக்ட் பண்ணணும். எப்படி என்று சொன்னா, எந்த தகுதியில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை கவனித்துதான் எங்களுடைய மாணவர், எங்களுடைய பிள்ளைகளை அவர்களுடைய உயர்கல்விக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனுப்ப வேண்டும், அனுமதிக்க வேண்டும். எங்களுக்கு விளங்கண்டா விளங்குற ஆக்கள் கிட்ட கேட்கணும். இப்ப நாங்க ஜமாத்துல என்ன பண்றோம், கோடைக்கால பயிற்சி முகாங்கள், அதே மாதிரி விடுமுறை தினங்களுக்கு, பாடசாலை விடுமுறை நாட்களுக்கு நாங்க பயிற்சி முகாம் நடத்துவோம். மாணவிகளுக்கு பல தேர்ச்சி பெற்றவர்களை, பல நிபுணர்கள் அழைச்சி தொழில் வழிகாட்டுதல், எதிர்காலத்தில் எதை இவங்க பாடமாக எதை வந்து சப்ஜெக்டா எடுக்கணும் என்றதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், வழிகாட்டுறோம். ஆனா அதுக்கு யாரையுமே அனுப்பி வைக்க மாட்டேன்றாங்க. சரி, சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடை செஞ்சு அதுக்கு ஆக்கள் அனுப்புறது இல்ல. இவங்களா செலக்ட் பண்றேன்னு சொன்னா இவங்க வந்து அவங்களோட கற்பனையில மிதங்கி கொண்டு அவங்களோட பிள்ளைகளை ஏதோ நினைச்சு கொண்டு இவங்க வந்து ஒவ்வொரு படிப்புக்கு அனுப்புறாங்க. எல்லாமே வேஸ்டா அமையுது. ஏன் இதை சொல்றேன்டா, இன்னைக்கு தலைப்புக்கு இப்ப வர்றேன். இஸ்லாமிய குடும்பம் சந்திக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. அதுதான் இந்த பொருளாதார பிரச்சனை. இந்த பொருளாதார பிரச்சனையில மிகப்பெரிய ஒரு பங்கை வகிக்கிறது எது தெரியுமா? தன்னுடைய குழந்தைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, கல்வி செலவிற்காக வேண்டிய பெற்றோர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு கணிசமான தொகை ஒதுக்கப்படுகிறது. சில பிள்ளைகளை இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு போட்டிருப்பாங்க. டேர்ம் ஃபீஸ் வந்து 20,000 ரூபாய் வரும். 3 மாசத்துக்கு 20,000 ரூபாய், 40,000 ரூபாய் டேர்ம் ஃபீஸ் வரும். இந்த டேர்ம் ஃபீஸை வந்து கெட்டுறதுக்காக என்ன பண்றாங்க? பெற்றோர்கள் பலவிதமான முயற்சிகளை எடுத்து உழைக்கிறாங்க. அப்ப அவங்களோட பொருளாதாரத்தில் ஒரு கணிசமான தொகை எதுக்காக வேண்டி? குழந்தைகளுடைய, பிள்ளைகளுடைய கல்விக்காக வேண்டி ஒதுக்கப்படுகிறது. எங்கள் முஸ்லிம் சமுதாயத்துடைய பொருளாதார நிலை அபிவிருத்தி அடைந்த ஒரு நிலையில் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லவே இல்லை.
அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது, அது வேற விஷயம், அது தனி விஷயம். ஆனால் அபிவிருத்தி அடைந்த நிலையில் ஒவ்வொருவரும் தன்னிறைவு பெற்ற நிலையில் பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்தால் மிகவும் குறைவானவர்கள் தான் அந்த அபிவிருத்தி அடைந்த முன்னேற்றம் அடைந்த ஒரு நிலையில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் 75% குடும்பங்கள் பொருளாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. என்ன காரணம்? சரியான முறையில் கல்வி கற்காத பிள்ளைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எங்க கொழும்பு மாவட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா, எங்க மாணவர்களை என்னதான் நாங்க பாடசாலைக்கு அனுப்பினாலும் சிலவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது இவன் சேட்டைகளை தாங்க முடியாதுன்னு அனுப்புவாங்க. வீட்டில் வச்சா இவனால ரொம்ப தொல்லையா இருக்குது, அதனால ஸ்கூலுக்கு போட்டுமே அனுப்புவாங்க. இவங்க ஸ்கூலுக்கு எதுக்கு போறது? எல்லாம் சைத்தாந்தனம் பண்றதுக்கு தான். எல்லா சேட்டைகளையும் பண்ணி டீச்சருக்கு டஸ்டரால் அடிப்பான் ஸ்கூல்ல இருந்து. அது யாராவது பிரச்சனை கேட்டா டீச்சரோட என்ன செய்வாங்க? சண்டை பிடிப்பாங்க. அப்ப பிள்ளைகளை கண்டிக்க முடியாத ஒரு நிலையில பாடசாலைகள் இருப்பதை பார்க்கிறோம். இவர்களுடைய மனசுல என்ன நினைச்சு படிக்கிறாங்க? இப்ப டீச்சர் ஒரு ஆசிரியரை நாங்க கண்ணியப்படுத்த கூடாது, நாங்களும் ஒழுங்கா இருக்க கூடாது, இப்ப எதிர்காலம் எப்படிதான் அமைய போகுது என்றதுல என்ன இவங்க நினைச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, அதான் ஆட்டோக்காரன் நிக்கிறானே, ஆட்டோக்காரன், ஆட்டோ தொழில் அது இருக்குதே நமக்கு சோறு கொடுக்கறதுக்கு. முஸ்லிம் கொழும்பு மாவட்டத்தில் அதிகமானவங்க என்ன தொழில் பண்றாங்க? ஆட்டோ தான் ஓட்டுறாங்க. இதுதான் தலையெழுத்து. ஆட்டோ ஓட்டுறவன் நிலைய பாருங்க. யாராவது அந்த தொழில் செய்யக்கூடியவங்க இல்ல, தவறா நினைச்சிடாதீங்க. இதுதான் நிலை, விவரிக்க வேண்டியதா இருக்கிறது. உங்களோட மனசதுவல் புண்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா மன்னிச்சுக்கோங்க. முதலாவதா சொல்லிக்கொண்டு தகவலுக்கு வர்றேன். இவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? ஒழுக்கமானவர்களாக இருக்கிறார்களா? அழகாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? இந்த சமுதாயத்திட அந்தஸ்த கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? அநேகமானவர்கள் விதிவிலக்கா இருப்பாங்க. அநேகமானவர்கள் நீங்க ரோட்ல போனாலே முஸ்லிமாக்களை பதுவா செய்வாங்க. இவன் ஓட்டுக்கு இவன் ஓட்டுவான் எப்படி என்றா, மக்கள் நெருக்கடியா இருப்பாங்க, அப்படி இப்படி போட்டோ எடுத்துருவான். நாசமா போவ, இப்படியா ஓட்டுறது, பதுவா கேட்டுட்டு தான் போவான். நாங்க சொல்லி இல்லையா, அல்லது நாங்க காதால கேட்டு இல்லையா? எத்தனை ஆட்டோக்காரன் இப்படி பண்றான்? கேட்டா ஆட்டோக்காரன் நாலுன்னு தெரிஞ்ச ரூட்டுக்காரன் பாட்டையும் போட்டு கொண்டு போறான். இவர் பெரிய தொழில் பண்றாரா, புனிதமான தொழில் பண்றார். எந்த தொழிலையும் இஸ்லாம் மறுக்கல்ல, அடிமட்டமாக கருதல. எல்லா தொழிலும் கண்ணியமானதுதான், ஒழுக்கமா பண்ணணும். ஒழுக்கமா பண்ண மாட்டேன்றாங்களே. நல்ல குடும்பத்தில் ஒருத்தன் வளர்றான், அவனுக்கு உண்மையிலே படிப்பு ஏறல, அவன் டீசென்டா தொழில் பண்ணணும். ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனா அங்க இருக்கிற மத்த ஆட்டோக்காரனை பாக்குறான். அவங்கள சமாளிக்கிறதுக்கு இவனும் ரவுடியன் ஆகணும், இல்லாட்டி சரி வராது. ஏண்டா அவங்க வாயால தான் அவனோட பொழப்பே ஓடுது. ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ஒரு 3 வீலர் போட முடியாது, பெரிய பஞ்சாயத்து, பெரிய சண்டை எல்லாம் வரும், ஆள் கொள்ற அளவுக்கு போகுது. அதுக்கு ஒரு சபையை வச்சிருப்பான், ஆட்டோ சங்கிதான் என்று. அதுல பெரிய பம்மாத்து அந்த யுனெஸ்கோ என்று நினைப்பு, ஐக்கிய நாடு சபை என்று நினைப்பு. இவங்க இருந்து பெரிய பித்தலாட்டம். பல பள்ளிவாசல்கள்ல ஏகத்துவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்களாக இந்த ஆட்டோக்கார சங்கங்கள் தான் இருக்கிறது. இவங்களை தான் ரவுடித்தனமா பயன்படுத்துறது. அப்ப இதுதான் தொழிலா பண்றாங்க. அப்ப இந்த தொழிலை பண்ணி எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க? அழகான முறையில, ஒழுக்கமான முறையில, நிதானமான முறையில நடந்து கொள்ற இந்த தொழிலை பண்ணக்கூடியவங்க கிட்ட கூப்பிட்டு கேளுங்க, இந்த தொழில உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது? ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த வெயில்ல அந்த ரெக்ஸின் சீட்டுக்கு அடியில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நோன்பு காலத்துல கேட்க வேண்டியதே இல்லை. அவர்களுடைய வேர்வை என்பது உண்மையிலே ரத்தம் தான். அப்படி ரத்தத்தை உறிஞ்சி வேர்வையா வெளியாக்கும். இந்த தொழிலை பண்ணி தான் சம்பாதிப்பாங்க. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு நேர்மையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த ரவுடித்தனம் பண்ணக்கூடியவனால, ஒழுக்கம் சீர்கேடா நடக்கக்கூடியவனால பல பாதிப்புகள் வருது. முஸ்லீம் ஆட்டோக்கள்ல ஏற மாட்டான். ஏனண்டா ஏறினு சொன்னா எந்த டைம்ல ஹார்ட் பீட் நின்றும் என்று தெரியாது, அந்த அளவுக்கு பயத்தில் இருப்பாங்க. அல்லது ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு எங்கட களத்தை அறுத்துருவானோ என்ற பயம் சமுதாயத்தில் இருக்குது. அப்ப இதுதான் எங்க சமுதாயத்தில் பொருளாதார நிலையில காணக்கூடிய மிக முக்கியமான தொழிலாக நாங்கள் பார்க்கிறோம். அதிகமான முஸ்லிம் குடும்பங்கள் என்ன பண்றாங்க? கடையப்பம் சுடுறேன்னு சொல்லுவாங்க, அந்த தொழில் தான். புட்டை சுடுறது, இடியாப்பத்தை சுடுறது, ஆப்பைய சுடுறது, அல்லது ஒரு ஹோட்டலுக்கு சோறை சமைச்சு போடுறது, இதுதான் தொழிலா பண்றாங்க. பெரிய வருமானம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த கஷ்டப்படுறதுல விளைவு எதுவாக போகிறது? வட்டிக்கு என்ன செய்வாங்க? கைய வைப்பாங்க. வட்டி பொருளாதாரத்தோட
பின்னி பிணைந்து வாழக்கூடிய சமுதாயமாக இந்த முஸ்லிம் சமுதாயம் வாழுதுண்டா அதுக்கு காரணம் என்ன? இந்த வறுமை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். அல்லாஹ்வே இறைவனே, குஃப்ரை விட்டும் இறை நிராகரிப்பை விட்டும் வறுமை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. ஏன் கேட்கிறாங்க? அந்த வறுமை குஃபுருக்கே இட்டு செல்லும். குஃபுருக்கு இட்டு செல்லுகின்ற அளவிற்கு அது பாதிப்பானது, ரொம்ப ஆபத்தானது. இந்த வறுமை குஃபுருக்கே இட்டு செல்லும் என்று சொன்னா வட்டிக்கு எங்களை கொண்டு போவாதா? வட்டிக்கு கொண்டு போகுது. அநேகமான குடும்பங்களுடைய பொருளாதாரம் எதுல ரோலிங் நடக்குது தெரியுமா? நகைகளை வச்சிருப்பாங்க, கொஞ்சம் நகைய, அந்த நகையை எடுத்து கஷ்டப்பட்ட நேரத்தில் உடனே என்ன செய்வாங்க? இஏபி எதிரிசிங்க உக்காஸ் மத்தியஸ்தான அதுக்கு தான் போறது, அல்லது தடிகம உக்காஸ் மத்தியஸ்தான இதுக்கு தான் போறது. ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண தெரியாது. ஆனா அடகு வைக்கிற கடையில கியூல யார் இருப்பாங்க? அபாயா போட்ட முஸ்லிம் பெண்கள், அல்லது தாடி வளர்த்த தொப்பி போட்ட எங்களுடைய ஆண்கள். அநேகமா பெண்களை தான் அனுப்பி வைப்பாங்க. இவனுக்கு தொழில் பண்ணி குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு வக்கில்லாம அந்த பெண்ணுக்கு மகுரா வேற எதையும் கொடுத்திருக்க மாட்டான். அவவா சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு நகையை வச்சிருந்தா அதை அடகு வச்சு வா என்று வற்புறுத்தி அடகு வைக்கிற கடைக்கு அனுப்புறான். நீங்க அடகு வைக்கிற கடைகளை நான் சொல்றதுக்கு உண்மையா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு அப்படி லைன்ல நின்று எத்தனை முஸ்லீம்கள் வர்றாங்கன்னு நோட் பண்ணுங்க. எத்தனை முஸ்லீம், எத்தனை நன் முஸ்லீம். அந்த இலங்கையில் உள்ள சனத்தொகையிட அந்த சதவீதத்தோட ஒப்பிட்டு பாருங்க, அதிகமானவர்கள் எங்களுடைய மக்கள் தான். அப்ப இன்னும் சொல்வதாக இருந்தால், இது வட்டி முறையில நாங்க கடன் கொடுக்கிறோம், கடன் வட்டி இல்லாத முறையில கடன் கொடுக்கிறோம் என்று சொல்லி இஸ்லாமிய வங்கி முறைகளை அறிமுகப்படுத்தி அதுல என்ன பண்றான்? அதுலயும் வட்டியை தான் எடுக்கிறான். இவன் கிட்ட 12% என்றா அதுல 25% வட்டி, ஆனா ப்ராஃபிட் என்ற பெயரை வைப்பான். இந்த மாதிரி வட்டியோட தொடர்புடையவர்களாக, அடகு கடையோட தொடர்புள்ளவர்களாக எங்கள் முஸ்லிம் சமுதாயம் இருக்குது என்று சொன்னா அதுக்கு காரணம் என்ன? அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு தகுதியான திராணியுள்ள இளமை சமுதாயம் கிடையாது, இளைஞர்கள் கிடையாது, படித்தவர்கள் கிடையாது. அந்த சமுதாயத்தில் அந்த சமுதாயத்துடைய பிரச்சனைகளை தூக்கி பேசுவதற்குரியவர்கள் கிடையாது. ஜக்காத் முறையும் ஒழுங்கா யாரும் கொடுக்கறது இல்ல. அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஜக்காத்தை ஒதுக்குறாங்க. ஏழை எளியோர்கள் அதிகமானவர்கள் இருப்பாங்க, அவங்கள பத்தி கண்டு கொள்ளவே மாட்டாங்க. கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க, அதுல மாட்டு கருத்து கிடையாது, அவங்களுக்கு நாங்க குறை சொல்லல. பல பேர் பல செல்வங்களை குமித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் சரியான முறையில் ஜக்காத்தை கணக்கிட்டு ஏழை குடும்பங்களை தேடி நாடி போய் கொடுக்கறாங்களான்னு பார்த்தா கொடுக்க மாட்டாங்க. இவங்களோட குடும்பத்தை உறவினர்களுக்கு தர்மம் பண்றது சிறந்தது என்று சொல்லி குடும்பத்தாரே சந்திச்சு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அவங்கள விட கஷ்டப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள். வட்டிக்கு கடன் எடுக்கிறதுக்கு விரும்பாத நிலையில் தனக்கு கடனுக்கு காசு தேவைப்படுது, வட்டிக்கும் போக விருப்பம் இல்ல, என்ன பண்றது என்று தெரியாம மன உளைச்சலுக்கு உள்ளாக கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களை கண்டு கொள்வது கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்க? இரத்த கண்ணீரை வடித்துக் கொண்டு வட்டியில கைய வைக்கிறாங்க. வேற வழி இல்ல, என் சமுதாயத்தில் யாரும் எனக்கு உதவி செய்யல, பதுவா பண்ணாங்கன்னு சொன்னா செல்வந்தர்களுக்கு அல்லது ஜமாத்துகளுக்கு. எத்தனை ஜமாத்து இருக்குது இந்த இலங்கையில? ஒரு ஜமாத்தாவது பொறுப்பெடுத்து என் பிரச்சனையை தீர்த்து வைக்கவில்லை என்று அல்லாவிடம் முறையீடு செய்து யாரெல்லாம் வேற வழி இல்லாம வட்டியில கை வச்சுட்டேன் என்று அவன் பதுவா செய்தால் யார் யாருக்கெல்லாம் பதுவா பலிக்கும் தெரியுமா? ஜமாத்துகள்ல தலைவர்கள், செயலாளர்கள் எல்லாத்துக்கும் பதுவா பலிக்கும். என்ன பண்ணி வேலை இல்ல. சமுதாயத்துல பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையை எடுத்து பேசணும், அல்லது தனவந்தர்கள் முன் வரணும். யாரு கஷ்டப்படுறாங்களோ அவர்களுடைய கஷ்டங்களை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி அவர்கள் முன்வர வேண்டும், தானாக முன்வர வேண்டும். அது செய்யறதை நாங்க பார்க்கிறோம், செய்யாமல் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில வட்டில கை வைக்கிறாங்க. வட்டி என்பது எவ்வளவு கொடூரமான பாவம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வட்டியோடு தொடர்புள்ளவர்கள் அல்லாஹ்வுடன் போர் செய்வதற்கு தயாராகட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ, நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் வரவேண்டிய வட்டியை விட்டுவிடுங்கள். ஃபஇல்லம் தஃபாலு, நீங்கள் அதை செய்யாவிட்டால் ஃபஅதினு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் இத போல எந்த ஒரு பாவத்துக்கும் சொன்னதில்லை. அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய தூதருடனும் போர் செய்வதற்கு தயாராகுங்கள். அல்லாஹ் சொல்றான், சண்டை பிடிக்க வாடா, வா சண்டை பிடிப்போம். வட்டி எடுக்கிறியா, என்னோட சண்டை பிடிக்கவா, அடிச்சுக்கொள்ளவா. அல்லாஹ் சொல்றான், யுத்தம் செய்யவா.
அப்படி என்ற அல்லாஹ் விபச்சாரம் செஞ்சவன் அல்லாஹ் கூப்பிட்டானா? திருடினவன் அல்லாஹ் இப்படி கூப்பிட்டானா? திருடினவன் என்னுடன் யுத்தம் செய்யட்டும் அல்லாஹ் சொன்னானா? சொல்லல. வட்டிக்கு அல்லாஹ் சொல்றான். அப்ப இவ்வளவு கடுமையான ஒரு பாவமாக இந்த வட்டி இருக்கிறது. ஆனா முஸ்லிம் சமுதாயம் சிலவங்க என்ன பண்றாங்கடா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை பத்தி இன்னும் கடுமையா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிலவங்க சொல்லுவாங்க, நாங்க வட்டிக்கு கொடுக்கலையே, கொடுக்கறத பத்தி தான் நல்லா இந்த வசனத்துல பேசுறான், நாங்க வட்டிக்கு எடுக்கத்தானே செஞ்சோம் வேற வழி இல்லாம அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் ஆப்பு வைக்கிறாங்க. லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். யாரே? ஆக்கிலுர் ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதஹு. வட்டியை கொடுக்கிறவன், எடுக்கிறவன், எழுதுறவன், சாட்சி சொல்றவன், 4 பேரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். வகாலவும் சவா, அவர்கள் அனைவரும் சமமானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. எல்லாரும் சமம் தான் பாவத்துல. கொடுத்தாலும் உண்டு, எடுத்தாலும் உண்டு, எழுதினாலும் உண்டு, சாட்சி சொன்னாலும் உண்டு. 4 சாராரும் சமமானவர்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. நிலைமை இவ்வாறு இருக்க வட்டியோட தான் நாங்க முழுக்க முழுக்க உருண்டு பிறண்டு கொண்டு இருக்கிறோம். சிலவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வட்டியை விட்டு அவர்களுக்கு வேற வழிகள் இருக்கும், அதை பண்ணவே மாட்டாங்க. பழக்க தோஷம். பழக்க தோஷம் எந்த அளவுக்கு பழக்க தோஷம் என்றா, அடகு நகை கடைகள்ல என்ன பண்ணுவான், சில ஆட்கள மூஞ்ச பார்த்தோன்னே, வாங்க தாத்தா என்ன செய்தி, நேத்து வந்தீங்க, இன்றைக்கு வாரீங்க, என்ன செய்ய சோமாய்க்கிறீங்களா, இப்படி பேசுவான். ஏன்னா தாத்தமாகல நல்ல பழக்கம், அல்லது நாணமாகல நல்ல பழக்கம். ஏன்? டெய்லி போறது, மாசத்துக்கு ஒருக்க போறது, வருஷத்துக்கு டெய்லி போறதுனால இவங்களை நல்ல பழக்கமாக இருக்குது. அப்ப இந்த மாதிரி வட்டிக்கு அடகு வைக்கணும் என்றதே அவர்களுடைய முழு பொழப்ப மாத்திட்டாங்க. நகையை விற்கலாம், விற்கவே மாட்டாங்களே, ஒரு நாளும் விற்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னது? வட்டியோடு தொடர்புள்ளவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த அபிவிருத்தியை ஏற்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். வட்டியை அல்லாஹ் அழித்து விடுவதாக அல்லாஹ் சொல்றான். தெரியத்தக்கன போவாங்க, வட்டியோட தொடர்பாக இருப்பார்கள். இதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது, நரகத்துக்குரிய பாவமாக கண்டிக்கிறது, நிரந்தர நரகம் என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த சமுதாயம் செய்த காரணம் என்ன? எங்கள் சமுதாயத்தில் இதற்காக உழைக்கக்கூடியவர்கள், இந்த பெற்றோர்களை சரியான முறையில் கவனிக்கக்கூடியவங்க யாருமே இல்லை. இன்னும் சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பேராசை கூடியா இருக்கும், அவங்களுக்கு வறுமை இல்லை, கூடுதலா சம்பாதிக்கணும் என்ற எண்ணம், அதிகமா சம்பாதிக்கணும், அதிகமா பொருளாதாரத்தை திரட்டணும் என்ற பேராசை அவர்களிடம் இருக்கிறது. இதனால என்ன பண்றாங்க, இந்த மாதிரி அடகு நகை கடைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கடா, இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பெயர்ல, இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ப்ராஃபிட் ஷேரிங் அண்டு ஷேர் மார்க்கெட்டிங் அண்டு டீசென்டா அப்படி வட்டி கடைக்கு போவாங்க. டீசென்டா வட்டியை சம்பாதிக்கக்கூடியவர்கள், போதுமென்ற மனசே அவங்க கிட்ட இல்ல. 201-201-6455 என்ற வாகனம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி தான் எடுத்துடட்டும், கேட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகி தான் பக்கத்தில் எடுத்துடட்டும். 201-6455. அப்ப இவங்க என்ன பண்றாங்கடா, பொருளாதாரத்தை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க, இவர்கள் இந்த வட்டியோடு தொடர்புள்ளவர்களாக மாறுகிறார்கள். இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டா, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் ஷேரிங் தானே பண்றோம், வட்டியை பண்ணல, நாங்க வட்டியே செய்யலையே, வட்டிக்கு நாங்க சம்பந்தப்படவே இல்லையே. இன்னைக்கு நவீன இஸ்லாமிய வர்த்தக முறைகள் என்று எதையெல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்களோ, இஸ்லாமிக் லீசிங், பினான்ஸ், முஷாரக்கா, முராஹபா, குகாபபான்னு போடுவான் பேரை. போட்டோன்னு எங்கடாக்கள் அரபு பேரை கண்டோன்னு அப்படி மயங்கி ஹலால் முறை, அது மினரல் வாட்டருக்கு ஹலால் கொடுத்த மாதிரி தான், தும்மு தடிக்கு ஹலால் கொடுத்த மாதிரி தான். இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் போடுறான், அதுக்கு இவனோட வாகனத்தை இன்சூரன்ஸ் பண்றாங்க. இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அவன் என்ன முறையில் இன்சூரன்ஸ் பண்றான்றதை பார்க்கறதே கிடையாது. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு முறை இருக்கிறது, தடுக்கப்பட்ட முறைகள் இருக்கிறது, இதெல்லாம் கவனிக்கிறது கிடையாது. இஸ்லாமிக் பேங்கிங் என்று சொல்லுவான், இஸ்லாமிக் என்ற வார்த்தையை சொன்ன உடனே போயிட்டு அதுல பொருளாதாரத்தை என்ன செய்வாங்க, போட்டுருவாங்க. ஒரு நாள் நான் ஒரு இஸ்லாமிய வங்கி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறேன், அவங்க சிஸ்டத்தை பத்தி அறிஞ்சு கொள்றதுக்கு. ஒரு பெண்மணி வர்றா, டீட வச்சு என்ன செய்யறா, எனக்கு லோன் தாங்கன்னு கேட்கிறான். அவன் என்ன சொல்றான், சரி லோன் தர்றவங்களுக்கு எப்படி தருவோம் சொன்னா, நீங்க எந்த இடத்த நீங்க வாங்கணும் சொல்றீங்களோ
அல்லது எதுக்காக நீங்க கடன் வேணும் என்று சொல்றீங்க, டீட் வந்து ஒரு உத்தரவாதத்துக்கு எதுக்காக நீங்க தரணும் என்று சொல்றீங்களோ அந்த இடத்தை எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவன் என்ன சொல்றா, சரி அந்த இடத்தை வந்து காட்டி இதை தான் நான் வாங்கணும், இந்த விஷயம் இந்த பொருளை தான் நான் வாங்கணும், எனக்கு இதை நீங்க வாங்கித்தாங்க, அதுக்காகத்தான் நான் லோன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல மார்க்கெட் பிரைஸ் வந்து 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இவங்க என்ன செய்யறாங்க, 1 லட்சம் ரூபாய் அந்த பொருளை வாங்குறாங்க. வாங்கி 20,000 ரூபாய் நயம் வச்சு 1,20,000 ரூபாய்க்கு கையில கொடுக்குறாங்க. எங்கட உம்மமாக்கள் என்ன செய்யறாங்க, அல்லது எங்கட சகோதர சகோதரிகள் என்ன செய்யறாங்க, சரி அவங்க வாங்கி தர்றாங்க தானே, 1,20,000 தானே, 10 இன்ஸ்டால்மெண்ட் தர்றாங்க, மாசத்துக்கு 12,000 ரூபாய் தான், சரி பரவாயில்ல, யாரும் கடன் தராத நேரத்தில் அவங்க ப்ராஃபிட் தானே வைக்கிறாங்கன்னு அதை எடுக்கிறாங்க. இதே பொருளை வேறொரு முஸ்லீம் அல்லாதவன் கடைக்கு போய் நாங்க வாங்கினோம்னு வைங்க இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு, அவன் என்ன சொல்லுவான், 1 லட்சம் ரூபாயோட மார்க்கெட் பிரைஸ் உள்ளதை 10% நான் வட்டி வச்சு உங்களுக்கு 1,10,000 ரூபாய்க்கு தாரேன்டுவான். நீங்க என்ன செய்யுங்க, 1,10,000 ரூபாவை 10 தவணைக்கு, ஒரு தவணைக்கு நீங்க 11,000 வீதம் நீங்க வந்து கெட்டி முடிங்க அப்படின்னு சொல்லுவான். அப்ப 11,000 ரூபாய்க்கு முஸ்லீம் அல்லாதவனிடம் இருக்கக்கூடிய அந்த வட்டிக்கே எடுக்கக்கூடிய அந்த பொருளை இஸ்லாமிய வங்கி முறைக்கு போனா 1,20,000 ரூபாய்க்கு எடுக்க வேண்டி வருது. 1,10,000 ரூபாய்க்கு எடுக்கக்கூடியது 1,20,000 ரூபாய்க்கு எடுக்க வேண்டி வருது. இதுக்கு வந்து பேரு வட்டி, 10,000 ரூபாய்க்கு பேரு வட்டி, 20,000 ரூபாய்க்கு பேரு வந்து ப்ராஃபிட். ஏமாத்துறான். எங்கட தேவைய அவன் வந்து எங்கட நெருக்கதிய அவன் வந்து வியாபாரமாக்குறான். எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் காசு இருந்தா நாங்க என்ன செய்திருப்போம், 1,10,000 ரூபாய் காரண்ட கடைக்கும் போக மாட்டோம், 1,20,000 ரூபாய் காரண்ட கடைக்கும் போக மாட்டோம். 1 லட்சம் ரூபாய்க்கு யாரு விற்பான அவன் கடைக்கு தான் போவோம். அவன் தான் புத்திசாலி கஸ்டமர்ல இருக்கிறான், புத்திசாலியான கஸ்டமர் என்று அவன் தான். லாஜிக்கல் கஸ்டமர் என்றுவாங்க எக்கனாமிக்ஸ்ல. லாஜிக்கல் கஸ்டமர் என்ன செய்வான், ஒரே தரத்தில் உள்ள பொருளை குறைந்த விலையில் எங்க கிடைக்குமோ, ஒரே தரம் தான், குவாலிட்டியில வித்தியாசம் இல்ல, எங்க குறைந்த விலையில கிடைக்குமோ அதை தான் அவன் கொள்வனவு செய்வான். அப்ப இந்த சிஸ்டம் எல்லாம் பறக்குது. ஏன் பறக்குது, கடனுக்கு எடுக்கிறதுனால. கடன் என்ன, கடனை வந்து வியாபாரமாக்க முடியுமா? கடன் என்பது ஒரு உதவி, ஒரு சர்வீஸ். உதவிக்கு வந்தீங்கன்னா உதவியை செய்யணும், அவ்வளவுதான். அந்த உதவி யாரு செய்யப்பட்டாரோ அவரா விரும்பி ஏதாவது தந்தா எடுத்துக்கொள்ளலாம். இவருக்கு ப்ராஃபிட் என்ற பெயர்லையோ அல்லது வேற எந்த பெயர்லையோ சர்வீஸ் என்ற பெயர்லையோ கடன் யாருக்கிட்ட இருந்து பெற்றாங்களோ அவங்ககிட்ட 1 ரூபாய் காசு அளவிட முடியாது. அதுதான் உதவி. கடன் என்பது உதவியே தவிர ஒரு வியாபாரம் அல்ல. இவர்களுடைய நெருக்கதியை பயன்படுத்தி 20,000 ரூபாய் ப்ராஃபிட் அடித்தான். இவன் வந்து ஊடு அந்த பொருளை வாங்கி விற்கிறவனும் கிடையாது. ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்குறாங்கன்னு வைங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கி விற்கிறவனும் கிடையாது. இவன் அந்த வியாபாரத்தில் இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. அவங்களுக்கு தான் ஃப்ரிட்ஜ் வாங்க தேவை வரும். யாருக்கு, பேங்குக்கு வர்றவங்களுக்கு அந்த தேவையை பயன்படுத்திக் கொள்றாங்க. அப்ப இந்த நிலையில் பேராசையின் காரணமாக வட்டியோடு தொடர்பு படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பெயர்ல காசை முதலீடு செய்யறாங்க. அந்த காசு எந்த வியாபாரத்துக்காக பயன்படுத்தப்படுறதுன்றது தெரியாது. ப்ராஃபிட் தருவோம் என்றுவாங்க. ப்ராஃபிட் தர்றதுக்காக வேண்டி மாத்திரம் அதை எடுத்துக்கொள்வாங்க. 1 லட்சம் ரூபாய் தந்தா நாங்க மாசம் 5,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் தந்துருவோம் என்று சொல்ற ஒரே காரணத்துக்காக எடுத்துக்கொள்வாங்க. கேட்டா நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு 5,000 எடுக்கிறீங்க, இது வட்டி இல்லையான்னு கேட்டா அதுதான் லாபத்தையும் நஷ்டத்தையும் நாங்க பொறுப்பெடுத்தவன் அப்படின்னுவாங்க. சரி, ஒரு மாசம் வந்து அந்த யாருக்கு நீங்க காசு கொடுத்தீங்களோ அவரு லொஸ்டா விரிச்சு பாவா, இந்த முறைண்டா தர முடியாது, 5,000 ரூபாய் கழிச்சுக்கோங்க, 5,000 ரூபாய் லாஸ்ட், உங்களோட இப்ப முதல் வந்து 95,000 தான் இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன செய்வான், இல்ல அப்ப நான் வேற ஒரு வியாபாரத்துக்கு போறேன்னு அப்படி எடுத்துருவான் காசு. அல்லது என்ன செய்வான், ஒத்துக்கொள்ள மாட்டான். அதை எப்படி ஒத்துக்கொள்றது, என்ன லொஸ்டா வச்சு எனக்கு தெரியணும் அப்படி எண்டுவான். அவள் லொஸ்ட வந்து இவங்க விரும்புறாங்க, இல்ல ப்ராஃபிட்டை மட்டும்தான் விரும்புறாங்க. லொஸ்டையும் ப்ராஃபிட்டையும் பார்க்கறதுக்கு கணக்கு வழக்கு பார்க்கவும் மாட்டாங்க. வெறுமனே 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அப்படியே இவங்க காலத்தை கடத்திடுவாங்க. இந்த நிலையில் இஸ்லாமிய குடும்பங்கள் பொருளாதாரத்தை திரட்டக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வெறும் பேராசையின் காரணமாக வெளிநாட்டுக்கு போறாங்க. வெளிநாட்டுக்கு போறாங்களா இல்லையா? வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்க எதுக்கு போறாங்கன்னு யோசிங்க. தின்ன வழி இல்லாம போறாங்களா? எனக்கு தின்றதுக்கு வழி இல்ல, எனக்கு உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்ல, படுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்ல, அப்படி போறாங்களா? அப்படி போகல. இலங்கையில் இருந்து தொழில் செய்வதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது.
அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் மீறி இவங்க வெளிநாட்டுக்கு போறாங்கண்டா வெறுமனே பேராசை தான் காரணம். உடுக்கணும், குவாலிட்டியா உடுக்கணும் என்றாங்க. அதே மாதிரி சாப்பிடணும், அப்படி நாங்க ஒரு கெட்டப்ல சாப்பிடணும், சப்மரீன் சாப்பிடணும், அல்லது சிக்கன் ட்ரம்ஸ்டிக் சாப்பிடணும், பழைய சோத்தை சாப்பிட முடியாது. இதுதான் பேராசை. வெளிநாட்டில் உள்ள சகோதரர்கள் எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? வெளிநாட்டில் போய் பொருளாதாரத்தை திரட்ட மானத்தை பறி கொடுத்து பொருளாதாரத்தை திரட்டுறாங்க. கக்குசு கழுவுறாங்க. வீட்டில் கக்குச கழுவிக்க மாட்டான், ஆனா வெளிநாட்டுக்கு போயிட்டு கக்குச கழுவுறான், அடி வாங்குறான். டிரைவர்மார்கள், போற டிரைவர்மார்கள், அந்த யார் அரபிகள் இவங்களோட கஃபீல்மார்களிடம் அடி வாங்குறாங்க, ஏச்சு வாங்குறாங்க, விரட்டுறான். நீ வான சரிபட்டு வர மாட்டேன்னு விரட்டுறான். அப்பையும் வந்து வெளிநாட்டில் காசு சம்பாதிக்கிறான், வெளிநாட்டுக்கு போறான். போறதால என்ன பெரிய சுகபோகமான வாழ்க்கை அங்க அனுபவிக்கிறானா? முழுக்க முழுக்க இழிவான ஒரு வாழ்க்கை. அரபியர்களிடம் ஒரு மனநோய் இருக்கிறது. என்ன மனநோய்? அரபி அல்லாதவர்களை கண்ணியமா பார்க்கவே மாட்டாங்க அவங்க. ஒரு சிலரை தவிர ஒரு சிலர் இருப்பாங்க, தங்க பொக்கிசங்கள். ஆனா அதிகமானவர்கள் எந்த நிலை? அரபி அல்லாதவர்கள், அஜமி என்று சொன்னாலே என்ன செய்வாங்க? அவர்கள் வந்து ஒரு இரண்டாம் தரமா தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிலையில தான் அவர்கள் கவனிக்கப்படுகிறார்கள். ஆனா வெளிநாட்டுக்கு போறாங்க, வெளிநாட்டுக்கு போய் காசு சம்பாதிக்க நினைக்கிறாங்க. ஏனண்டா இங்க வந்து புஷ் ஒட்டிக்க மாட்டான், அங்க போனா கார் கிடைக்கும். அங்க வந்து போஸ்ட்மேன் ஜொப்புக்கு போவான், இங்கட போஸ்ட்மேனுக்கு என்ன செய்வான்? டெப்பல் 90 பைக்கை கொடுப்பான் முத. இப்ப வந்து புஷ் சைக்கிள் இந்த மாதிரி தான் இருக்கும். அங்க போஸ்ட்மேனுக்கு ஒரு கார் ஒன்று கொடுப்பான், ஒரு அளவு வசதியுள்ள ஒரு காரை கொடுப்பான். இவர் கார் எடுத்துக்கொண்டு ஷூ அடிச்சு டைய கட்டி போஸ்ட்மேன் வேலை பார்ப்பாரு. இவருக்கு மனசுக்கு நினைப்பு பெரிய உத்தியோகம் பண்றதா நினைப்பு. ஏன்னா அந்த காரையும் அந்த ஷூவையும் போட்ட உடனே இவர்கிட்ட வந்து லைஃப் ஸ்டைல் டெவலப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாரு. அங்க போனோடனே கொஞ்சம் இந்த தோல் வந்து வெள்ளையாகும். தோல் வெள்ளையாகினொன்னே இவர் பெரிய வந்து சுகபோகத்தில் இருந்து வந்தாருன்னு இவருக்கு நினைப்பு. இங்க வந்து 3 மாசத்துக்கு அவர்கிட்ட கெட்டப்ப காட்டுவாரு. 4வது மாசம் வந்து அரபு வாசம் போயிட்டுரும். உடுப்புல எல்லாம் அரபு வாசம் இருக்கும் 3 மாசத்துக்கு. 4வது மாசம் அரபு வாசம் போகும். மறுவ பழைய குருடி கதவை துறடியா இவர் திருப்பி என்ன பண்ணுவாரு? ஆட்டோ தான், திருப்பி ஆட்டோ தான். அட இங்க இருந்தா அந்த ஆட்டோ வந்து காரா மாத்தறிஞ்சு, அந்த பெட்டி கடையை ஒரு ஷாப்பிங்கா பெரிய ஒரு ஷாப்பா மாத்தறிஞ்சு. இந்த முயற்சியும் செய்யாம திடீரென்று அது என்னண்டா, இங்க சம்பளம் எடுத்தா ஒரு 30,000 தான் கிடைக்கும், அங்க போன ஒரு 80,000 கிடைக்கும். இவன் 80,000 என்றதை பாக்குறான். இவன் சாப்பாட்டுக்கும் இருக்கிற ரூமுக்கும் கழிச்சா 25,000 கையில மீயாது. அதெல்லாம் கணக்கு போடுறதே இல்ல. வெளிநாட்டு மோகம், பேராசை தான் காரணம். இப்படி போனோன்னு என்ன நடக்குது தெரியுமா? இஸ்லாமிய குடும்பம் அப்படி சிதறடிக்கப்படுகிறது. கணவன் போனா மனைவி அப்படி மோசமா போறான். மனைவிக்கு என்ன பேரு? நடத்தை கெட்டவள், துரோகம் செய்யக்கூடியவள். கணவன் இல்லாம தனிமையில் வாழக்கூடிய பெண்கள் அதிகமான அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் உண்மையிலே நல்லவர்களாக இருந்தாலும் சமுதாயத்தால் கெட்ட பெயர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லது உண்மையிலே கெட்டவங்களாகவும் இருக்கிறாங்க, உண்மையிலே துரோகம் செய்யறாங்க. கணவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி சல்லியை மட்டும் எடுத்துருவாங்க. மாசம் மாசம் ஸ்கைப்ல பேசி, வாரத்துக்கு ஒருக்கா ஸ்கைப்ல பேசுறதுக்கு மிஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மணி டிரான்ஸ்பர்ல வெஸ்டர்ன் யூனியன்ல எடுத்துக்கொள்றதுக்கு மிஸ் பண்ண மாட்டாங்க. அக்கவுண்ட்டுக்கு காசு வர்றதுக்கு மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க? அவர் வந்து போன் எல்லாம் கொடுத்திருப்பாரு, பேசுறதுக்கு லேப்டாப் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, கனெக்ஷன்ல வச்சுக்கொள்ள. இவன் வந்து அந்த போனை அதே லேப்டாப்பை வச்சு இங்க பல பேரோட பேசுறான், இங்க பல பேரோட உறவு வச்சு கொள்றான். கடைசியில கணவன் வந்து இறங்கினோன்னு பொண்டாட்டிய காண வீட்டுல அவன் சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் அப்படி உருட்டி கொண்டு கள்ள காதலனோட ஓடுறான். கண்காணிக்கிறதுக்கு யாரும் இல்ல. வீடு வாசலை வச்சு என்ன பண்றது? மான மரியாதை தான் முக்கியம், மார்க்கம் தான் முக்கியம். வீடு இருக்கும், டைல்ஸ் பிடிச்சிருக்கும், அட்டாச் பாத்ரூம் இருக்கும், டபுள் பெட்ரூம் இருக்கும், டிவிக்கு எல்சிடி எல்இடி டிவி இருக்கும். என்ன புண்ணியம் என்று கேட்கிறோம்? மரியாதை போச்சே. பொண்டாட்டி ஓடிட்டால் இவனை பார்த்து எல்லாரும் காரி துப்புறாங்க, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. அவன் என்ன பண்றான்டா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல காதால கேட்ட சம்பவங்கள், பார்த்த சம்பவங்கள், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் நான் எல்லாம் சொல்றேன். வந்து பேசுறா ஒத்தி. என்ன பேசுறா? இவன் வந்து எப்ப பார்த்தாலும் வெளிநாட்டில் தான் இருக்கிறான், இவன் எப்படி வாழ்றது அப்படின்னு கேட்கிறான். நீ இவத்தை அனுப்பி வச்சிருக்கிறான் சம்பாரி என்று போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றான். அவன் வந்து கம்ப்ளைண்ட் போடுறான், என்ற மனைவி என்ற நகைகள் எல்லாத்தையும்
என்ன வீட்டுல இருக்கிற சொத்து எல்லாத்தையும் இவன் வந்து திருடிட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் போட்டா, விசாரணைக்கு கூப்பிட்ட நேரத்தில் அவ சொல்றான், ஆமா நான் இன்னொருத்தனோட போகத்தான் செஞ்சேன், இன்னொருத்தனோட வாழத்தான் செய்யறேன், இவன் ஆம்பளையே இல்லையே, இவன் வெளிநாட்டுல தானே காலம் முழுக்க இருந்தா அப்படின்னு வாய் திறந்து பச்சையா பேசுறான். கேட்கறதுக்கு கேவலமா இருந்துச்சு, கவலையா இருந்துச்சு. அவளை பார்த்த உடனே இஸ்லாமிய ஆட்சி மட்டும் இருந்தா விசாரிச்சு தீர விசாரிச்சு அப்படி வெட்டுங்க, களத்தை வெட்டுவாங்களே அந்த வெட்ட தான் போடணும் அப்படி நினைக்குது. இந்த மாதிரி பேசுறாங்க. காரணம் யாரு? வெளிநாட்டுக்கு போன இந்த கணவன் தான் காரணம். மனைவி இருப்பா அல்லது ஒழுக்கமா இருப்பா, புள்ள குட்டிகள் இருக்குமே, பாப்பா ஈக்கிற நேரத்தில் காதுல பூ சுத்தினாங்க, இல்லாத நேரத்தில் உமா வந்து எந்த அளவுக்கு தான் அவங்க வந்து உமா எப்படி மேய்ப்பாங்க, அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு முடியாது. ஆம்பளை பிள்ளைலண்டா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, பொம்பளை பிள்ளையிலே முடியாம இருக்குது, பாய் அடிக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளையில ஒண்ணு கொண்டு பேசுவான், வீட்டில் இருக்கிற நேரத்தில் கண்காணிப்பாங்க, வெளியில போவான், அதிகமா வெளியில தான் சுத்துறான். அப்ப பிள்ளைகள் வெளியில இஷ்டத்துக்கு அவுத்துட்ட மாடு மாதிரி அலையுது, அவனை கண்காணிக்க முடியாம இருக்குது, அவன் எதிர்காலம் கேள்விக்குறியா மாறுது. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் இருப்பாங்க, இவர்கள் வெளியேயும் போகாம வீட்லயும் ஒழுங்கா இருக்காம மனநோயாளியா மாறுறாங்க, கணவன் வெளிநாட்டுக்கு போறதுனால. இல்ல மனைவி தான் போறாங்கன்னு வைங்க, சில கணவர்கள், சில ஆண்மையுள்ள கணவர்கள் என்ன பண்ணுவாங்க, மனைவி அனுப்புவாங்க வெளிநாட்டுக்கு. அவங்க என்ன செய்வாங்க, வெளிநாட்டில் போனோன்னு சந்தையில விற்கப்படுறாங்க. கண்கூடாக பார்த்த காட்சிகள், ரத்த கண்ணீர் வடிக்க நினைச்சு விற்கப்படுறாங்க சந்தைகள்ல. இவங்க இங்க இருந்து எந்த ஏஜென்சி ஊடாக போனாங்களோ அந்த ஏஜென்சி ஊடாக போனவங்க மாத்திரம் அந்த எஜமாண்ட வீட்டில் இருக்கிறாங்க. அந்த எஜமா எப்படி பார்க்கறான் தெரியுமா, அடிமையை பார்க்கிற மாதிரி தான் பார்க்கறான். அதிகமானவர்கள் 90% தன்னுடைய கற்புகளை இழக்குகிறார்கள், மாற்று கருத்தை கிடையாது. வெளிநாட்டுக்கு எந்த பெண் போனாலும் சரி, அது சிங்களமா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி, 90% பெண்கள் கற்பை இழக்கிறார்கள். மாற்று கருத்தை இல்லை, வெளிநாட்டுக்கு போனவங்ககிட்ட கேளுங்க சொல்லுவாங்க. அப்ப வந்து கஃபீல் என்ன பண்றான், கஃபீல் வந்து பொறுப்பெடுத்தது வேலைக்கு தான், அவன் பொண்டாட்டியா பயன்படுத்தி கொள்றான். அல்லது இந்த டிஸ்டர்பன்ஸை தாங்க முடியாம சிலவங்க அந்த வீட்டுல இருந்து வேறொரு வீட்டுக்கு பாயிறாங்க, பாய்ஞ்சவங்க மாட்டிக்கொள்வாங்க, மிச்ச நாள் நிற்க மாட்டாங்க. மாட்டிக்கொண்டா அவங்கள சில இடங்கள்ல சந்தைகளாட்டம் சில இடங்களை வைத்து விற்கப்படுவாங்க. எப்படி விற்கப்படுவாங்க, ஒரு அரபி வருவான், வந்து பார்ப்பான், எனக்கு எதுக்கு வீட்டுக்கு வேலைக்கு தான் எடுக்கிறான், செலக்ட் பண்ணி எடுப்பான், அழகை பார்த்து அந்த உருசுறுப்பை பார்த்து ஆஃபர் அடிச்சு எடுத்துட்டு போவான். விற்கப்படுறாங்க. அந்த விற்கப்படுறவங்க அசிங்கமான தோற்றத்தில் யாராவது இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களோட கதி அதோ கதி தான். கேட்க பார்க்க நாதி இல்லாம திரும்ப இலங்கைக்கும் வர முடியாம அங்க ரொம்ப தொல்லை, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஆகுது. வெளிநாட்டுக்கு போற மனைவிமார்களுடைய கற்புக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால இந்த வெளிநாட்டு பயணம் மிக மிக ஆபத்தானது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு. யாரெல்லாம் வெளிநாட்டு பயணத்தில் தொடர்பா இருக்கிறாங்களோ உடனடியா ஒரு முடிவு எடுத்துருங்க. இங்க இருந்து கஷ்டப்பட்டு ஒரு மண்ணொக்கா சுத்தி வித்தாவது சம்பாதிச்சு தின்னணுமே தவிர, ஒரு பேப்பர் பேக் ஒட்டியாவது ஒரு 100 ரூபாய் சம்பாதித்தியதாவது சாப்பிடணுமே தவிர, பல ஆயிரங்களுக்காக வேண்டி ஏமாந்து வெளிநாட்டுக்கு அனுப்பினீங்க, மானம் மரியாதை எல்லாமே தொலைஞ்சி போய்விடும். இது இஸ்லாமிய குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கிறது. ரசூல்லா சொன்னாங்க, போதும் என்ற மனம் அது இருந்தா அதுதான் செல்வம். எவனிடம் போதும் என்ற மனம் இருக்கிறதோ அவன்தான் உண்மையான செல்வந்தன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியிலே ஹதீஸ் பதிவாக இருக்கிறது, போதும் என்ற மனசை நாங்க எடுக்கணும், இது போதும். ஆனா ஆதமுடைய மகனுக்கு போதும் என்று மனசு சொல்லவே சொல்லாது. தங்கத்தாலான 2 நீரூற்றுகள் இருந்தால் 3வது கேப்பான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனால் அதை இறைவன் கண்டிக்கிறான். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், அதிகமாக செல்வம் திரட்டுவதை உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டது. கல்லா சௌஃப தஅலமூன், அவ்வாறில்லை பிறகு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சும்ம கல்லா சௌஃப தஅலமூன், அவ்வாறில்லை பிறகு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம், நீங்கள் உறுதியாக அறிவீர்களே ஆனால் அந்த நரகத்தை நீங்கள் கண்களால் பார்ப்பீர்கள். அல்லாஹ் சொல்றான். அதிகம் செல்வம் திரட்ட போய் நரகத்தை கண்ணால பார்க்கணுமா? அந்த கொடுமைகளுக்கு தேவையா? மறுமையில, இந்த உலகத்திலே இழிவு, மறுமையிலே இழிவு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை.
இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுனால அடுத்து இஸ்லாமிய குடும்பம் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான சவாலாக விவாகரத்து பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கிறோம். விவாகரத்து, காலியார் கோர்ட்டுக்கு போயிட்டு பாருங்க, எத்தனை விவாகரத்துகள், அதிகமான விவாகரத்துகள் எதனால நடக்குது? கணவன் வந்து செலவுக்கு காசு தரல, இதனால விவாகரத்து. என்ன வந்து ஒழுங்கா பராமரிக்கிறான் இல்ல, இதனால விவாகரத்து. இவர் வந்து என்னோட அட்ஜஸ்ட்மெண்டாவி நடந்து கொள்றார் இல்ல, அதனால விவாகரத்து. மனைவி வந்து என்ன வாயடிக்கிறா, அதனால விவாகரத்து. மனைவி வந்து நான் சொல்றதை கேட்க மாட்டேன்றா, அதனால விவாகரத்து. நான் விரும்புறதை ஆக்கி போட மாட்டேன்றா, அதனால விவாகரத்து. நான் டீ கேட்ட நேரத்தில் டீ கோப்பை எடுத்து மூஞ்சில அடிச்சா அப்படி என்று விவாகரத்து. இப்படி விவாகரத்து நிறைய பஞ்சாயத்துகள். சில இஸ்லாமிய குடும்பம் என்ற பெயர்ல ஒரு சில சைத்தான்கள் அலைஞ்சு கொண்டிருக்கிறாங்க இந்த சமுதாயத்தில். இஸ்லாமிய பெண்களை திருமணம் முடிச்சு கைவிடுறது தான் அவனோட இலக்கை. திருமணம் முடிக்கிறது, கைவிடுறது. நான் அறிய என்னுடைய குடும்பமும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய குடும்பங்கள்ல எப்படி சீர்கட்ட குடும்பம் வேண்டா, பெண்களை முடிப்பாங்க, உடனே என்ன செய்யறது, முடிச்சு 3 மாசம் தான் கூடுதலா வாழ்வாங்க. அந்த இஸ்லாமிய பெண்களோட குமர்களோட 3 மாசம் வாழ்றது. அதுக்கு பிறகு அப்படி விவாகரத்து, ஏதாவது ஒரு கதை அளப்பாங்க. விவாகரத்துக்கு வந்து கதை வேணுமா, இஷ்டத்துக்கு இழுத்து விடையலும், இவ சரியில்லை, இவ ஒத்து போறா இல்ல அப்படின்னு சொல்லி பெண்களை விதவையாக்கொண்ட ஒரு குடும்பம் தெரியுது எனக்கு தெரிய. இன்னும் பல குடும்பங்களும் இப்படி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர்களுடைய நிலை என்ன நிலை? ஒரு பெண்ணுடைய ஒரு மானத்தை கற்ப அப்படி சூறையாடிட்டு அப்படி அந்தரத்தில் விட்டுட்டு போறாங்க. இவங்க விவாகரத்து வர்றாங்க. அப்ப இந்த ஒரு கற்பிணியான பெண்ணை கூட திருமணம் முடித்து வைப்பதற்கு சிரமப்படக்கூடிய காலகட்டத்தில் விதவையாக்கப்பட்ட நிலையில் பெண்களை யாரு திருமணம் முடிக்க வர்றாங்க? தௌஹீத்வாதிகள் வர்றாங்களா? ஏகத்துவவாதிகள் விதவைகளை திருமணம் முடிக்கிறார்களா? முடிக்க மாட்டேன்றாங்க. மார்க்கத்தை நாக்கில் பேசுவாங்க. ஆஹா ஓஹோ என்று மார்க்கம் வரும். ஒரு விதவை பொண்ணை பார்த்து எந்த ஆள் வந்து முதலாம் தரமா திருமணம் முடிச்சது? இந்த ஏகத்துவ சமுதாயத்தில் ஏன் இந்த மாற்றத்தை காண முடியவில்லை? இல்ல, யாருமே பண்றாங்க இல்ல. அதை என்னமோ இலக்கா நினைக்கிறாங்க. வாழ்க்கை கொடுங்க, காலம் முழுக்க அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். திருமணம் முடிக்காத குமரு பெண்கள் இருக்கிறாங்க, கால் கை ஏலாண்டு இருப்பாங்க சிலவங்க. அவங்களுக்கு திருமணத்துக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. கேட்டா நாங்க வந்து அந்நிய கொள்கையுடைய ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவங்க தௌஹீதை நோக்கி அவங்களை அழைக்கிறோமா? தௌஹீதை நோக்கி அழைக்கிற லட்சணத்தை இவங்க காதி கோர்ட்டுக்கு போனா விளங்கும். விவாகரத்து பஞ்சாயத்து வருது. என்ன பஞ்சாயத்து? இவர் வந்து கத்தம் பாத்தியாக்கு அழைக்கிறாரு. அதுக்கு நான் எப்படி போவாம, கத்தம் பாத்தியாக்கு போவானம் என்றாரு, எப்படி நான் போவாம இருக்கிறது? அதை பரம்பரையா செய்யக்கூடியது தானே என்று சொல்லி பல பேர் விவாகரத்தை பெற்றுக்கொண்டு போகிறார்கள். அப்ப இவங்களோட கொள்கை என்னாச்சு? அப்ப இவங்க தௌஹீதை நோக்கி எங்க அழைச்சாங்க, இவங்க தௌஹீதை நோக்கி எங்க மாத்தினாங்க. பல பேர் தௌஹீதை விட்டு அந்த பெண்ணுடைய அழகுக்கு மயங்கி அப்படி மார்க்கத்தை பறி கொடுத்து போறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை குடும்பங்கள்ல பார்க்கிறோம். விவாகரத்து என்ற பெயரால் இதனை நாங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த விவாகரத்து பிரச்சனைகள் சாதாரண பிரச்சனை, கணவன் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள பிரச்சனை. பொம்பளையா இருந்தா விட்டு கொடுக்கணும், பொம்பளையா இருந்தா பொறுமையா இருக்கணும், பொம்பளையா இருந்தா வாயடிக்க கூடாது. இந்த மூணையும் பெண்கள் வந்து தவிர்ந்து கொண்டு பாருங்கள். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எடுத்து பாருங்கள், பொறுமையா இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எடுத்து பாருங்கள். வாயடிக்காமல் இருங்கள். உங்களுடைய கணவன்மார்களை நீங்கள் அன்பு பாசத்தால் அவர்கள் உங்களோடு பிணைந்து வைக்க முடியும். உங்களோட அப்படி முந்தானெல்லாம் முடிச்சு போடணும் நினைக்கிறீங்களே பெண்கள், கணவன்மார்களை எல்லாம் அப்படித்தான் நினைப்பாங்க. எந்த மாப்பிள்ளை என்னோட இருக்கணும், யாரையும் அப்படி டிஸ்டர்பா மாறவே கூடாது. முந்தானல முடிச்சு போட நினைச்சா உங்களோட கணவன்மார்களுக்கு என்ன பண்ணுங்க, அதிகாரத்தால முந்தானல முடிச்சு போட நினைக்காதீங்க. அந்த அதிகாரம் என்ற அந்த பருப்பு எந்த நாளும் வேவாது. அப்ப எது வேவும்? நீங்க அன்பு, பாசம், நேசம், கட்டுப்படக்கூடிய மனப்பக்குவம், அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய அந்த உள்ளம் உங்களிடமிருந்து வறுமையானால் நீங்க வானாண்டால் அவங்க போக மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களை என்ன செய்யலாம், அப்படி ஒரு முந்தான முடிச்சு போடுங்க. அந்த மாதிரி முடிச்சுகளை நாங்க பார்க்கல. அதே மாதிரி கணவன் மகளுக்கு சாதாரண ஒரு பிரச்சனை வந்தா போதும், எடுத்த எடுப்புல இவர் ஓடிடுவார். இவ சரி வர மாட்டா, இவனுக்கு இவன் பல குறைகள் இருக்கும், இவன் பல பிழைகள் இருக்கும், ஆனா சரி வர மாட்டா, கஷ்டப்படுறா, இவன் வந்து என்ன தொல்லப்படுத்துறா அப்படின்னு சொல்லி கணவன்மார்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் பெண்களை விட்டு ஓடக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஃபைன் கரைத்துமுஹுன்ன, அந்த பெண்களை நீங்கள் வெறுத்தால்,
பெண்களை நீங்கள் வெறுப்பீர்கள், வெறுப்பேத்திரமாய் நடந்து கொள்வாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. அப்படி வெறுத்தால் நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கக்கூடும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்புல் ஆலமீன். பாருங்க, அற்புதமான ஒரு வசனம். நீங்க ஒரு விஷயத்தை வெறுப்பீர்கள், அந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா பல நலவுகளை வைத்திருப்பான், ஹைறுகளை அதிகமாக வைத்திருப்பான். ஆனா உங்களோட பார்வைக்கு அது வெறுக்கத்தக்கதாக இருக்கும். அல்லாஹ் அதுலதான் நலவே வச்சிருக்கிறான் உங்களுக்கு. அப்ப சாதாரண ஒரு விஷயம் வந்த உடனே கேட்பாங்க கேள்வி. எங்களை ஏகத்துவவாதிகள் மத்தியில் இந்த பிரச்சனையை நாங்க பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? சீதனம் இல்லாம எடுத்து முடிப்பாங்க, சீதனம் எடுக்காம வரதட்சணை வாங்காம திருமணம் முடிப்பாங்க. ஆனா உள்ளத்தால் அந்த நிலைமை இல்லை. எடுத்தேன்னு சொன்னா மானம் மரியாதை போயிட்டுரும், பார்த்து கொண்டு 10 பேர் கதைச்சிருவான், அதனால எடுக்காம இருப்பாங்க. ஏன்டா தொல்லைப்படுத்தி கொண்டு இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தோடனே நீ என்ன சீதனமான சொல்லி கொண்டு வந்தியா, உன்னோட உம்மா வாப்பா விட்டு சொத்தா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. கேட்டோன்னா இவட மனசு அப்படி உடஞ்சிடும். மனசு உடஞ்சி ரத்த கண்ணீர் வடிச்சு கொண்டே இருப்பாங்க, வெறுப்பாங்க. ஒரு பெண் வெறுத்தாண்டு வைங்க, நீங்க என்னதான் அதுக்கு பிறகு என்னதான் நீங்க சமாளிக்க போனாலும் உள்ளத்துல ஒரு வெறுப்பு அப்படி தொடர்ச்சியா இருக்கும். பெண்கள் அப்படி விரும்பினா விரும்புவாங்க, அப்படி வெறுத்தா அப்படி வெறுத்துருவாங்க. ரொம்ப சமாளிக்க கஷ்டம் அவங்கள. அப்ப அந்த மாதிரி பலவீனமான நிலையில அவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இப்படி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஏகத்துவவாதிகளை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க வெறுத்தாது அல்லாஹ் ஹைர வச்சிருப்பான்றான். வெறுக்காதீங்க, அனுசரிச்சு போங்க. இவருடைய தவறுகளையும் மனைவிட தவறுகளையும் பட்டியல் போட்டா இவர்கிட்ட 150 இருக்கும், மனைவிட 10 இருக்கும். ஆனா இவர் 10 தூக்கி பிடிப்பாரு, 150க்கு பேச்சே இல்ல. அதெல்லாம் பேசக்கூடாது. ஆம்புலண்டா 10 செய்வான், பேசுவாங்க. இப்படி ஆம்புலண்டா 10 செய்வான். 14 செய்வேன், 15 செய்வேன். இப்ப என்னன்னு கேட்டா விவாகரத்து. இந்த விவாகரத்து பஞ்சாயத்தை பார்க்கிறோம். கணவன் மனைவி அன்பாக நடந்து கொள்ளுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை அதிகமான சமுதாயத்தில் எவ்வளவு மாசத்துக்கு கடைபிடிக்கிறாங்க? 3 மாசம். ஆசை 30 நாள், மோகம் 60 நாள், எல்லாம் 90 நாள், 3 மாசம். 91வது நாள்ல எல்லா வெறுப்பும் எல்லாம் ஆரம்பம். 2 பேர் என்று வந்தா, 2 உள்ளங்கள் என்று வந்தால் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், சமாளிக்கணும். பெண்கள் மாத்திரம் விட்டு கொடுக்கணும் என்றது இல்ல, ஆம்புலிலும் விட்டு கொடுக்கணும். ரசூலா விட்டு கொடுக்கலையா? தேன் வருது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்றாங்க? தட்டி விட்டாங்களா இல்லையா அந்த தேநீரை, அந்த தேனிய தேன் இல்ல, தட்டி விட்டாங்களா இல்லையா? தட்டி விட்டுற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கோபம் வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. அடக்கினாங்க, அடக்கி அப்படி மென்று விழுங்கினாங்க. ஏன் விழுங்கினாங்க? அந்த டைம்ல முன்னாடி யார் இருந்தாங்கடா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். எங்கட ஃப்ரெண்ட்ஸ் மாங்கள் முன்னுக்கு என் மனைவி நான் குடிச்சுக்கொண்டு இந்த டீயை ஏதோ ஒரு சண்டலை தட்டி விட்டான்னு வைங்க, என்ன செய்வோம் நாங்க? டே என்று இழுப்ப ஒரு டீ உண்டு, அந்த டீ ரூம் வர காட்டிலும் போமா இல்லையா? அப்ப இவ்வளவு கோவப்படுவோம். ரசூலுல்லாஹ் எப்படி சமாளிச்சாங்க தெரியுமா? பாருங்க, ஆன்மீகவாதியில முதன்மையான தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதற்கு இது ஒரு அற்புதமான சான்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மானம் போத்தான் செய்து 2 நபித்தோழர்களுக்கு முன்னால தட்டுறாங்க. தனக்கு வந்த ஒரு சொத்தை பாழ்படுத்துறாங்க, வீணாக்குறாங்க. மனைவி ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களோட விட்டு கொடுப்ப பாருங்க. வல் காலிமீனல் கைல் என்றான் அல்லாஹ். நம்பிக்கை கொண்டவர்கள், இரையச்சம் உள்ளவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபீனா நின்னாஸ், மக்களை மன்னிப்பார்கள். இந்த மனப்பக்குவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எந்த அளவுக்கு இருந்துச்சா, சிச்சுவேஷன் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பாருங்க. உடனே சொல்றாங்க, உங்களுடைய தாய்க்கு கோபம் வந்து விட்டது அப்படின்றாங்க. யாருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் சொல்றாங்க, உங்களோட தாய்க்கு கோபம் வந்துருச்சு. ஏண்ட பொண்டாட்டிக்கு கோபம் வந்துச்சுன்னு சொல்லாம உங்களோட தாய்க்கு கோபம் வந்து. யார் அவங்க? உம்மாத்துல் மூமினீன், மூமின்களுடைய அன்னையர், மூமின்களோட தாய். அப்ப யாருக்கு சேர்த்து கேவலம் 3 பேருக்கு பிரியுது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நுணுக்கமானவர்கள். கோவத்தை 3 பேருக்கு, கேவலத்தை 3 பேருக்கு பிரிச்சு கொள்றாங்க. உங்களோட தாய் செஞ்ச வேலையை பாத்தீங்களா அப்படி என்ற வாய்க்குது. அவங்க சத்தம் இல்லாம இருக்கிறாங்க. அப்பா இனிமேல் ஒன்றும் பேச முடியாது, நமக்கு சேர்த்தா வருது சொல்லிட்டு சொல்றாங்க, ஆயிஷாவே டிஸ்டர்ப் பண்ணி உடைச்சிட்டீங்க பாத்திரத்தை, அதை அவங்களுக்கு கொடுத்துருங்க. தேன் எனக்குரியது, நான் அதை சமாளிச்சு கொள்றேன், பிரச்சனை இல்லை. தேன் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த சம்பவத்தை அப்படியே சமாளிச்சு கொள்றாங்களே.
அதே நேரத்தில் பாருங்க, மனைவியை சமாளிக்கணும் என்றதுக்காக வேண்டி இன்னொருத்தர் உரிமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குறையும் வைக்கல, உடனே பீரிஸ் அனுப்பி வைக்கின்றாங்க. அனுப்பி வச்சிருங்க, அதை உடைச்சிட்டீங்க, வேற ஒருத்தர் பொருளை உடைச்சிட்டீங்க, அதை அனுப்பி வச்சிருங்க, தேனை நான் சமாளிச்சு கொள்றேன், கேவலத்தை 3 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கொள்வோம். அப்ப கேவலமாவே இல்ல பாரு, எல்லாத்துக்கும் ஒரு கேவலம் வச்சா அது ஒரு கேவலமா? எனக்கு அதுதான் நிலை, உங்களுக்கு அதுதான் நிலை, இன்னொருத்தருக்கு அதுதான் நிலைண்டா அப்ப சம்பவத்தை எப்படி தலைக்கீழ மாத்துறாங்க? விட்டு கொடுப்பு என்பது பெண்களுக்கு மாத்திரம் கிடையாது, ஆண்களுக்கும் இருக்க வேண்டும். ஆண்களுடைய ஆளுமையில் மிகப்பெரிய ஆளுமை விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவமும் கோபத்தை மென்று விழுங்கக்கூடிய மனப்பக்குவமும் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வீரன் என்பது ஒரு எதிரியை வீழ்த்துபவன் அல்ல, மாறாக கோபத்தின் போது தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவன் தான் வீரன். நீங்க ஆம்பளையா இருக்கணும் என்று சொன்னா மனைவிமார் முன்னாடி விட்டு கொடுத்து வீரனாக இருந்து பாருங்கள். பலார் என்று அலைகிறத விட இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இல்லைண்டா விவாகரத்தால நிறைய பிரச்சனை நடக்குது. வரதட்சணை பிரச்சனையை பத்தி பேசவே வேண்டாம், பெரிய சவால். இந்த சமுதாயத்துக்கான மிகப்பெரிய சவால் வரதட்சணை. கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. அட்டாச் பாத்ரூம் கேட்கிறான். எனக்கு தெரியும் இந்த வரதட்சணை பிரச்சனையால எத்தனை குடும்பங்கள் நாசமா போயிட்டு தெரியுமா? சம்பாதித்து 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 பெண் குழந்தைகளுக்காக வீடு கட்டி 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 காலம் முழுக்க அதுக்காகவே பொருளாதாரத்தை திரட்டுறான், காலம் முழுக்க அதுக்காகவே வெளிநாட்டுக்கு பயணம் போறான். இந்த மாதிரி எங்களை சமுதாயத்தில் வரதட்சணை பிரச்சனை இருக்குது. ஒரு வீட்டில் எல்லாம் கெட்டியாச்சு, வாப்பா மகளுக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க, கிழக்கு மாகாணத்துல வந்து பார்த்து பெயிண்ட் கலர் சரியில்லை, கொஞ்சம் மாத்துங்க அப்படின்ட்டு போறான். அட்டாச் பாத்ரூம் கொஞ்சம் சின்னதாகி கொஞ்சம் பெருசாக்குங்க அப்படின்ட்டு போறான். என்னமோ இவன்ட செலவுல பெயிண்ட் அடிச்ச மாதிரி, இவன் தான் அந்த கண்ட்ராக்ட கொடுத்த மாதிரி, அந்த கண்ட்ராக்ட் பாஸுக்கு இவன் தான் ஃபீஸை கட்டுற மாதிரி கலரை மாத்த சொல்றான். ஒரு வீட்டில் ஒழுங்கா கவனிக்கல, திருமண பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணியாச்சு, பிக்சட் பண்ணியாச்சு கல்யாணத்தை. அதுக்கிடையில பல விருந்துகள் வைப்பாங்க. அந்த விருதுல ஒரு விருந்துல ஆனவாளத்துக்கு பதிலா கோழிக்குட்டுக்கு பதிலா ஆனவாள பழத்தை வச்சுட்டு கல்யாணத்தை வந்து ரத்து செஞ்சாங்க. கண்ணியப்படுத்தலைங்களே, நாசமா போன குடும்பங்களா இல்லையா இவைகள்? எத்தனை அந்த குமரிட வாழ்க்கையை பத்தி யோசிக்கணுமா இல்லையா? அவட வாழ்க்கை என்ன, கல்யாணம் நின்று போச்சே, கல்யாணம் நின்று போச்சே, கல்யாணம் நின்று போச்சேன்னு மனநோயாளியாகி என்ன பஞ்சாயத்து மெட்டல் வந்து ஆனவாழப்பழமும் கோழி குட்டும். ஆனவாழப்பழம் கோழி குட்டம் எங்கேக்கு போகுது தெரியுமா? இவன் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார். தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைக்கு இவன் நிரந்தரமா நரகத்துக்கு போறான், தற்கொலை செஞ்சு. அதை கண்ட்ரோல் பண்ற மனசு இல்ல. இப்படி பல பிரச்சனைகள் வரதட்சணையால கோடிக்கணக்கு காசு கேட்கிறாங்க. கொழும்புல வந்து முழு வீடு கேட்க மாட்டாங்க. முழு வீடு கேட்கறதுக்கு கொழும்புல இடம் இருந்தா தானே. அங்க வந்து வீட்டோட கொடுக்கறதுக்கு காரணம் காணி பூமி எல்லாம் ஐக்குதாங்க. இங்க வந்து முழு வீடு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இங்க எல்லாமே அடுத்தவண்ட செவரோட எங்கட செவர் ஒட்டி தான் ஐக்கும். முழு வீடு கேட்டா நாங்க எங்கட இருக்குதுன்னு அனுப்பி விட்டுருவான். அதனால கொழும்புல சாலியான தீன்தாரிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா? சாலியான தீன்தாரியா இருந்தா கொழும்புல எங்களுக்கு வந்து தனி வீடு வேணாம், இருக்கிறதுக்கு ஒரு ரூம் இருந்தா போதும். அவருக்கு ரூம் எழுதி கொடுத்துடணும் மாப்பிள்ளைக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், விவாகரத்து செய்ய பெண்ணாக இருந்தாலும் வாஸ்கினு மின் ஹைசு சகன்தும், நீங்க எங்க குடியிருக்கிறீங்களோ அங்க அவர்களை குடியமர்த்துங்கள் என்றான் அல்லாஹ். ஆனா இவங்க வந்து ரூம் மட்டும் கேட்கிறாங்க. சிலவங்க என்ன பண்றாங்கடா, எங்களுக்கு ரூமும் தேவையில்லைங்க, நாங்க வந்தா இருப்போம் இல்லாட்டி போயிட்டுருவோம், ஆனா பெட்ரூம் செட்டை தாங்க, பெட்ரூம் செட் கட்டில், அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், அல்மாரி, இந்த 3 மட்டும் வேணுமா? பெட்டை வாங்குறதுக்கே வக்கீலாட்டி உனக்கு என்னத்துக்கு பொண்டாட்டி பொம்பளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்? கல்யாண பெட் அதுதான் தேவை கல்யாணத்துக்கு, அதே வாங்குறதுக்கு இவருக்கு வக்கீல்ல, இவருக்கு என்னத்துக்கு மகளை முடிச்சு கொடுக்கணும் என்று தந்தை மகள் யோசிக்கிறாங்க. இல்ல, எல்லாம் தலைக்கீழ. சமுதாயத்துல 7 நாள் இல்லைங்க, 7 மாசம் பேசினாலும் இந்த தலைப்புல தகவல் வந்து கொண்டே தான் இருக்குது, நிறைய இருக்குது தகவல்கள். அப்ப இதெல்லாம் குடும்ப சீரழிவுக்கு காரணமா இருக்குது. அந்த சமுதாயமே சீரழிஞ்சு போகுது. கேட்டா என்ன சொல்றாங்க, சில குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தைமார்கள், தகப்பன்மார்கள், கணவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து தடுக்கத்தான் செய்யறோம், ஆனா அவங்க கேட்க மாட்டேன்றாங்க, என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாங்க. தடுக்கிறோம், சொல்லத்தான் செய்யறோம், புள்ள கேட்கது இல்லையே, மகள் கேட்கது இல்லையே, சக்திக்கு மீறி சிரமம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே நைசா பெட்டி பாம்பு மாதிரி இருக்க பாக்குறாங்க. இந்த வாதம் செல்லுபடி ஆகுமா மார்க்கத்துல? செல்லுபடி ஆகாது. இந்த எத்தி வைத்தோம் நிறுத்தி கொண்டோம் என்றது எங்கேக்கு பொருந்தும் தெரியுமா? எத்தி வைத்தோம் நிறுத்தி கொண்டோம் என்பது
சமுதாய விஷயத்தில் பொருந்தும், குடும்ப விஷயத்துக்கு பொருந்தாது. குடும்ப விஷயத்துக்கு அது பொருந்தவே பொருந்தாது. சமுதாயத்துக்கு பகிரங்கமா சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தரையும் வந்து நான் பெரம்பெடுத்துக்கொண்டு என்ன செய்றீங்கன்னு பார்த்து கொண்டீங்க. எனக்கு எத்தி வைத்தோம், நிறுத்தி கொண்டோம், மற்றதோ நீங்களும் அல்லாவும் பார்த்துக்கொள்ள வேண்டியது. இப்படி விட்டுட்டு போகணும். எந்த குடும்பம் என்று வர்ற நேரத்தில் எத்தி வைத்தேன் நிறுத்தி கொண்டேன் இருக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்றான், கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கொள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அதிலே குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்தை குறித்தும் தன்னுடைய மனைவி குறித்தும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்தும் மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். மறுமையில கேள்வி கணக்கிக்குது. கேள்வி கணக்கிக்கண்டா எத்தி வச்சினையா அப்படின்னு சொல்லி போயிடாது. குடும்பத்தை பொறுத்த அளவுல எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, எங்களுக்கு ஆளுமை இருக்குது, இருக்க வேண்டும். அப்பதான் நான் குடும்பத்தின் தலைவன் என்று ஆகிவிடுவேன். எனக்கு அதிகாரம் இல்லை என்றால், எந்த பிள்ளையை எந்த இஷ்டப்படிக்கு வளர்க்க முடியாது என்றால், எந்த மனைவி எந்த கண்ட்ரோலுக்கு எனக்கு கொண்டு வர முடியாது என்றால், அல்லாஹ் சொன்ன எல்லா வசனங்களுக்கும் மாற்றமாக நான் நடந்து கொள்கிறேன். அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா என்றது முன்னுக்கு பின் முரணாக அமைகிறது. அப்ப இது எல்லாத்துக்கும் மாற்றம் செஞ்சுட்டு எத்தி வைத்தேன் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தப்பிக்க முடியாது. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் பொறுப்புதாரிகளாக இருப்பதனால், அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ற காரணம் இருப்பதனால், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கண்காணித்து குடும்பத்தை அழகாக சீரான குடும்பமாக மாற்றுகின்ற பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் சார்ந்ததாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள். அப்படி ஒவ்வொரு குடும்பமா திருந்தி திருந்தி வந்துச்சு வைங்க, சமுதாயம் சீர்திருந்திய சமுதாயமாக மாறிவிடும். இப்படி செய்யாம ஏகத்துவவாதிகளும் இருக்கிறார்கள். எத்தி வைத்தேன் நிறுத்தி கொண்டேன் என்ற கான்செப்ட ஏகத்துவவாதிகளும் சொல்றாங்க. அவங்க சொல்றது கேட்கறது ரொம்ப கவலையா இருக்குது எங்களுக்கு. மற்றவங்க சொன்னாலும் தெரியாம சொல்றாங்கன்ற அர்த்தம். ஏகத்துவவாதிகள் இதை சொல்லவே கூடாது. ஏண்டா மார்க்கத்தை விளங்கி வச்சிருக்கிறீங்க. மார்க்கம் என்றது என்னன்னு நல்லா தெரியும். தெரிந்த நிலையில் இவ்வாறு நடந்து கொள்ள முடியாது. எனவே அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய குடும்பங்கள் பல சவால்களை முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சவால்களை பட்டியல் போட்டால் தினசரி பேசக்கூடிய வகையில் பல தகவல்கள் அமைந்திருக்கிறது. ஆனால் 7 நாட்களுக்குள் என்னால் முடிந்த அளவு நான் சில தகவல்களை தொகுத்து தந்திருக்கிறேன். அப்படி பேசுற நேரத்தில் சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் வந்திருக்கும். சிலவங்களுடைய மனது புண்படுத்துற மாதிரி சில வார்த்தைகள் வந்திருக்கும். யாரும் சரி குத்தி காட்டி பேசுற மாதிரி சிலவங்களுக்கு விளங்கிக்கும். யாரையும் குத்தி காட்டணும் என்றோ, யாரையும் கோவப்படுத்தணும் என்றோ, யாரையும் யாருடன் சண்டை பிடிக்கணும் என்ற நோக்கத்தில் எதையுமே பேசல. அல்லாஹ்வை அஞ்சி இந்த சமுதாயத்துக்கு போக வேண்டிய தகவல் என்ற அடிப்படையில் தான் எல்லா தகவலும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே யாரும் தனிப்பட்ட முறையில் என்னோட என்ன செஞ்சிடக்கூடாது, குடும்பங்கள் வஞ்சி என்ன பார்த்து பேசிட்டான் அப்படின்னு நினைச்சு என்னோட கோவிச்சு கொள்ளக்கூடாது. நீங்கள் விளங்கிய இந்த மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்கவும் வேண்டும். இந்த சமுதாயம் சீர்திருந்தக்கூடிய ஒரு சமுதாயமாக மாற வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தில் தான் தலைப்பு தெரிவு செய்யப்பட்டது. என்னால் முடிந்த அளவிலான தகவல்களை உங்களுக்கு எத்தி வைத்திருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக பயான் நிகழ்ச்சிகள் நடைபெறும். அந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கு நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய குடும்பங்களை மார்க்கப்பட்டுள்ள ஒழுக்கமுள்ள ஒரு மார்க்கத்தை விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய மறுமைக்காக வாழக்கூடிய ஒரு குடும்பமாக மாற்றுகின்ற பொறுப்பு உங்களிடம் இருப்பதனால் உங்களுடைய குடும்பத்தாரையும் தொடர்ச்சியாக இந்த பயான் நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு, நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா நல்ல சீரொழுக்கம் உள்ள குடும்பமாக மாற்றுவதற்கு அருள் புரிவானாக என்று கேண்டிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னொரு அறிவிப்பு இருக்குது. ஜமாத்ல பல பணிகளை நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம். அதில் கடந்த சில மாதங்களாக எங்களோட மாதாந்த செலவினங்களை ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு செலுத்துறதுக்கு. இந்த கரண்ட் பில்லும் ரொம்ப ஓவரா வந்திருக்குது. 47,000 ரூபா கண்டினியூவா மாசங்கள்ல வந்திருக்குது. தண்ணி பில் எடுத்தா அது ஒரு சின்ன கணக்கு தான் வரும். அதே மாதிரி டெலிபோன் பில்ல டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டிக்கிறான், அவுட் கோயினா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான். இந்த மாதிரி ஜமாத் போகுது. அப்ப அதுலயும் பார்த்தா இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே ஜமாத் எல்லா வேலையும் அதுல தான் இருக்குது. அப்ப அதுக்கு அங்கால 15,000, டெலிபோன் கனெக்ஷனுக்கு 23,000, இந்த மாதிரி பில் ஓஹோன்னு ஏறிக்கொண்டே போகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஜமாத்தை நடத்தி கொண்டு போறோம். அப்ப இந்த அளவுக்கு உங்ககிட்ட நாங்க ஏன் கேட்கிறோம்னு சொன்னா, நாங்க வெளிநாட்டு அரபிகளிடமிருந்தெல்லாம் காசு எடுக்க மாட்டோம். ஏதாவது ஒரு தனிப்பட்ட நபர் தந்தாலே தவிர நாங்க என்ன செய்ய மாட்டோம், நிபந்தனை அடிப்படையில் எந்த அரபியரிடம் இருந்தோ எந்த நிறுவனத்திடம் இருந்தோ நாங்க என்ன செய்ய மாட்டோம், காசு எடுக்கிறது இல்ல. ஒரு தனிநபர் தந்தா, நிபந்தனை இல்லாம தந்தா நாங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இது. ஆனா நிறுவனங்கள் எங்களுக்கு தர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நாங்க கேட்டோம் என்றா
எங்களுக்கு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு அள்ளி கொட்டுவதற்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா நாங்க அவங்க கிட்ட இருந்து எடுக்காம உங்களிடம் இருந்து காசு எடுத்து தான் நாங்க இந்த ஜமாத்தை நடத்தி கொண்டு வர்றதுனால உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமா நீங்க என்ன செய்ய தந்து உதவுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.